ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1957 வருடம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் வெளியான ஒரு வெற்றி திரைப்படம் தான் வணங்காமுடி அப்படின்ற திரைப்படம். பி புள்ளையா அவர்களுடைய இயக்கத்தில் உருவான வணங்காமுடி திரைப்படத்தில் நடிகை திலகம் சாவித்ரி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எம்.கே. ராதா, கண்ணாம்பா, வி. நாகையா, எம்.என். நம்பியார், ராஜசுலோச்சனா, எம். சரோஜா, கே.ஏ. தங்கவேலு போன்ற அற்புதமான நடிகர்கள் நடிச்சிருந்தாங்க. வணங்காமுடி திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் இசை சக்கரவர்த்தி ஜி. ராமநாதன் அவர்கள். இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரத்தை எம்.என். நம்பியார் அவர்கள் ஏற்று நடிச்சிருப்பாரு. சேனாதிபதி நரேந்திரன் கேரக்டர்ல நடிப்புலையும் மிடுக்கலையும் யாருமே அவரை மிஞ்சிவிட முடியாது அப்படின்னு கூறும் வண்ணம் நடிச்சிருப்பாரு. வணங்காமுடியின் நண்பனாக வரும் தங்கவேலு எல்லாரையும் நன்றாக சிரிக்க வச்சிருப்பாரு. இளவரசியை எதிர்பார்த்திருந்த வணங்காமுடி நண்பனை பார்த்து, உன் அன்புக்கு உரிய இளவரசியின் தோழி வருகிறாளா பார் அப்படின்னு சொன்னதும், பிள்ளையாரே வரவில்லை என்றால் மூஞ்சூறு மட்டும் எப்படி முன்னால் வந்துவிடும் அப்படின்னு தங்கவேலு அவர்கள் கேட்பது அருமையாக இருக்கும். இப்படி பல காட்சிகளில் அவர் பேச்சில் நகைச்சுவை பொங்கி ததும்புகிறது. இசை சக்கரவர்த்தி ஜி. ராமநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் வணங்காமுடி திரைப்படத்தில் இடம் பிடித்த பல அற்புதமான வெற்றி பாடல்களில் ஒன்று தான் மோகன புன்னகை என்று தொடங்கக்கூடிய ஒரு பாடல். தஞ்சை ராமையாதாஸ் அவர்களுடைய வரிகள் அமைந்த இந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசீலா இவர்கள் இருவரும் இணைந்து பாடியிருப்பாங்க. கேட்பதற்கு மிகவும் அருமையான ஒரு பாடல். அற்புதமான மெட்டு, அழகான சொற்கள், வீணை, குழலிசை மற்றும் பாடகர்களின் குரல் வளம் எல்லாம் இணைந்து ஒரு அமுத கலவையாக இந்த பாடல் உருவானது. இசையமைப்பாளர் ஜி. ராமநாதனின் அமர படைப்புகளில் இதுவும் ஒன்று. ஜி. ராமநாதன் அவர்களுடைய இசையின் தனித்துவமே அந்த பாடலின் மென்மைதான். வீணையின் நரம்புகள் சிலிர்க்க, குழலோசை இனிக்க, பாடலுடன் தேன் கலந்து தந்த அவரின் எந்த பாடலும் ஆர்ப்பாட்டம் இல்லாத எளிமையான பாடலாக இருக்கும். அரண்மனை நாட்டியக்காரி அம்பிகாவாக நடிக்கும் ராஜசுலோச்சனா நடனம் ஆடியிருப்பதுடன் பலீச் பலீச் என்று பேசி நன்றாக நடிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. இளவரசி கட்டுக்காவலில் இருந்து தப்புவதற்கு உறுதுணையாக இருந்து கடைசியில உயிர் தியாகமும் பண்ணுவாங்க. இளவரசியை காதலித்த இளம் சிற்பி சிவாஜி கணேசன் அவர்கள் நாடு கடத்தப்படுவார். அதுக்கப்புறம் மலைநாட்டு மன்னன் பதவியை ஏற்று மீண்டும் வந்து இளவரசியின் கரம் பிடிப்பார். அப்படின்றது தான் வணங்காமுடி திரைப்படத்தின் கதை. கத்தி சண்டை காண விரும்பும் ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் மிகவும் திருப்தியை அளிக்கும். மாட மாளிகைகளின் மேலும் திறந்த வெளியிலும் சீறி பாய்ந்து நேரடியாக சண்டையிடும் காட்சிகளை இந்த படத்தில் நன்றாக அமைச்சிருப்பாங்க. வணங்காமுடி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு அபூர்வமான பாடல் சிரமதில் திகழ்வது சீவக சிந்தாமணி, செவிதனில் மிளிர்வது குண்டலகேசி அப்படின்னு தொடங்கி வா வா வளர்மதியே என்று தொடரும் ஒரு அற்புதமான பாடல். எம்.எல். வசந்தகுமாரி அவர்களுடைய தனித்துவமான குரலில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். தஞ்சை ராமையாதாஸ் அவர்கள் பாடல் வரிகளை எழுத ஜி. ராமநாதன் அவர்கள் இந்த பாடலை சுத்த தன்யாசி ராகத்தில் இசையமைத்திருப்பார். தமிழ் தாத்தா உ.வே. சுவாமிநாத ஐயர் தேடி தொகுத்த காப்பியங்கள் பெயரை வைத்து அழகாக பாடல் வரிகளை புனைத்து இருப்பார் தஞ்சை ராமையாதாஸ். நாட்டியமங்கை ஒருவர் அரசர் முன்னிலையில் பாடுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். ஐம்பெரும் காப்பியங்களை தமிழ் தாயின் அணிகலன்களாக வர்ணித்திருக்கும் பாடலாசிரியரின் திறமையை பாராட்டாமல் இருக்கவே முடியாது. இந்த பாடலின் இனிமைக்கு தமிழ் தாயே இறங்கி வந்து நடனம் ஆடுவாள் என்று சொன்னால் அது மிகையும் ஆகாது. இந்த பாடல் காட்சியில் ராஜசுலோச்சனா அவர்களுடைய அழகிய நடனம் ரசிகர்களை கவர்ந்தது. வீரமகனின் தந்தையாக வந்து அரண்மனை வேளையில அணுவளவும் தவறாமல் இருந்து மகனின் தகாத காதலை கண்டு மனம் உடைந்து கடமைக்கும் பாசத்துக்கும் இடையே ஊஞ்சலாடி கடைசியில கடமையை பெரிதாக மதித்து மகனை கைதியாக பிடித்து அரசு சபைக்கு அழைத்து வந்து ஒப்படைக்கும் நேர்மை நிறைந்த கதாபாத்திரத்துக்கு நம் நாகையா தான் ஏற்றவர். மேலும் நாகையா அவர்கள் இதே மாதிரி பல படங்கள்ல
சிறப்பாக நடித்து பண்பட்டவர். ஆகவே அவர் இந்த படத்திலையும் நன்றாய் நடிச்சிருக்கிறார் அப்படின்னு கூறுவது தேன் இனிக்கிறது அப்படின்னு கூறுவது போல் ஆகும். ஒரே மகனை பெற்று அவனிடம் உயிரையே வைத்து அவன் வாழ்வையே தன் வாழ்வாக கொண்டு கடைசியில அவனுக்காகவே உயிர் துறக்கும் ஒரு பெற்ற தாய்க்கு கண்ணாம்பாளை விட்டால் நமது திரையுலகில் வேறு தகுந்த நடிகை யார் இருப்பாங்க? நடிகை கண்ணாம்பா இந்த படத்துல கண்ணீர் விடுகிறார். மகனுக்கு ஏற்ற மணப்பெண்ணை தேர்ந்தெடுத்து அவளை அணைத்து கொண்டு அன்புடன் ஆனந்த பரவசம் ஆகிறார். கடும் சோதனைகளை மேற்கொள்றாங்க. ராஜ தண்டனையை ஏற்க போகும் மகனின் உயிரை காக்க வீராங்கனையாக அரசு சபையில தோன்றி மூச்சு விடாமல் வீர வசனங்களை வாரி வழங்கி கடைசியில உயிர் தியாகமும் பண்ணுவாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியர்ல நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.